அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் இரட்டு உடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து களித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாக மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது. தேவனுடைய கோபமும் நியாயத்தீர்ப்பும் யூதா ஜனத்தார் மீது வருகிறது. கர்த்தர் எருசலேமில் உள்ள ஜனங்களை தாழ்த்துவதற்காகவே அவர்களுக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் வரவழைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஜனம் தங்களை தாழ்த்தி மனம் திரும்ப வேண்டும். தங்களுடைய பாவங்களை விட்டு விலகி கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். இதற்காகவே அவர் அசீரியரை எருசலேமின் மீது யுத்தம் பண்ண அழைத்து வந்திருக்கிறார். அவர்களும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே எருசலேமின் மேல் முற்றுகை போட்டிருக்கிறார்கள். எருசலேமின் ஜனங்களுக்கு துக்கமும் வேதனையும் வந்திருக்கிறது. இந்த காலத்தில் அவர்கள் அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் இரட்டுடுத்தவும் வேண்டும். இதுவே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக அழுது புலம்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் அதிகமாய் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களுடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய மாற்றங்களும் மறுமலர்ச்சியும் உண்டாக வேண்டும். இதற்காகவே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தம்முடைய தெய்வீக சித்தத்தை யூதாவின் ஜனத்திற்கு வெளிப்படுத்துகிறார். எருசலேமின் ஜனங்களோ கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அளவும் இல்லை, புலம்பவும் இல்லை, மொட்டையிடவும் இல்லை. அதற்கு பதிலாக அவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். சந்தோஷித்து களி கூறுகிறார்கள். ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிடுகிறார்கள். திராட்சரசத்தை குடித்து களித்திருக்கிறார்கள். தங்கள் தேசத்திற்கு விரோதமாக ஒருவரும் யுத்தம் பண்ண வரவில்லை என்று நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள். தங்களுக்கு ஆபத்து இல்லாதவர்கள் போல சந்தோஷித்து களி கூறுகிறார்கள். தங்களுடைய தேசம் பாதுகாப்பாக இருக்கிறது என்றும் சத்துருக்களால் தங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் நினைக்கிறார்கள். எருசலேமின் ஜனங்கள் தங்கள் ஆயுத சாலைகளை பலப்படுத்துகிறார்கள். அலங்கத்தை அரணிப்பாக்குகிறார்கள். தண்ணீர்களை கட்டி வைக்கிறார்கள். இதுவே தங்களை பாதுகாக்கும் என்று நினைத்து சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அசீரியாவின் ராஜா எருசலேமுக்கு விரோதமாய் முற்றுகை போட்டாலும் தங்களுக்கு ஆபத்து இல்லை என்று நினைத்து சந்தோஷித்து களி கூறுகிறார்கள். ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிடுகிறார்கள். திராட்சை ரசத்தை குடித்து களிப்பாய் இருக்கிறார்கள். புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை பேசுகிறவர்கள் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய தீர்க்க தரிசிகளையும் பரியாசம் பண்ணுவார்கள். சரீர மரணத்தை கூட ஏளனமாய் பேசுவார்கள். புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சாதாரணமாய் சொல்லுகிறார்கள். மரணத்திற்கு பின்பு என்ன நடைபெறும் என்பதை இவர்கள் யோசித்து பார்ப்பதில்லை. நரகத்தை பற்றிய சிந்தனையோ பயமோ இவர்களிடத்தில் இல்லை. ஒருவரும் பிறப்பதும் பின்பு மரித்து நியாயத்தீர்ப்படைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எருசலேமின் ஜனங்களோ நியாயத்தீர்ப்பு நாளை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுக்கு நித்திய ஜீவன் மீது நம்பிக்கை இல்லை. பரலோகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இதன் காரியங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பது கூட இவர்களுக்கு தெரிவதில்லை. மனுஷருக்கு நித்திய ஜீவனை பற்றிய ஞானமோ நியாயத்தீர்ப்பை பற்றிய பயமோ இல்லை என்றால் அவன் உலகத்திற்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் அடிமையாய் இருப்பான். தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப மாட்டான். எப்படியும் ஜீவிக்கலாம் என்று தீர்மானித்து துணிகரமாய் பாவம் செய்வான். அவனுடைய இருதயத்தில் இருமாப்பும் ஆணவமும் நிரம்பி இருக்கும். மரித்த பின்பு நியாயத்தீர்ப்பு உண்டு என்பதை நம்பாமல் இருப்பது மனுக்குலத்திற்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கிறது. இப்படிப்பட்டவர்களுடைய அக்கிரமம் நிவர்த்தியாவதில்லை. அவர்கள் சாக மட்டும் அவர்களுடைய அக்கிரமம் அவர்களோடு கூடவே இருக்கும். இந்த வாக்கியம் சேனைகளின் கர்த்தரால் ஏசாயாவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயாவின் செவிகள் கேட்க இந்த வாக்கியங்களை அவரிடத்தில் சொல்லுகிறார். வீடுகளின் கூரைகளுக்கு மேல் நின்று அறிவிப்பது போல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஏசாயாவுக்கு தெளிவாக சொல்லுகிறார். மெய்யாகவே நீங்கள் சாக மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை.
என்பது கர்த்தருடைய எச்சரிப்பின் வாக்கியம். நாம் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய உபதேசத்திற்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் மீறி விலகி நடந்து போனால் கர்த்தரும் நம்மை விட்டு விலகி போய்விடுவார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அக்காலத்திலே என்பது 1000 வருஷ அரசாட்சியின் காலத்தை குறிக்காது. அசீரியர் எருசலேம் மீது முற்றுகை போட்ட காலத்தை குறிக்கும். எருசலேம் பட்டணத்தார் மனந்திருந்த வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கொஞ்ச காலத்தில் அவர்கள் புசித்து குடித்து சந்தோஷமாக இருப்பதற்கு பதிலாக அவர்கள் அழுது புலம்பி கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம் அவர்களுக்கு நிவர்த்தியாவதில்லை என்று கர்த்தர் கூறுகிறார். புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்னும் இந்த வாக்கியம் 1 கொரிந்தியர் 15:32 வசனத்தில் உயிர்த்தெழுதலோடு தொடர்பு படுத்தி மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. அசீரியர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்திருக்கிறார்கள். ஆகையினால் எருசலேம் பட்டணத்தார் சீக்கிரமாக அழிந்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள். தங்களுக்கு மீதமுள்ள கொஞ்ச நாட்களில் புசித்து குடிப்போம் என்று நினைத்து வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். மனுஷன் தன்னால் முடிந்த வரையிலும் பாவ சந்தோஷத்தில் ஜீவித்துவிட்டு அதன் பின்பு மரித்து போக வேண்டும் என்று நினைக்கிறான்.